everyone, I am Divya from Enlingua Academy. In this series, we are going to focus on the hurdles which are preventing you to speak in English. So, நம்ம கிட்ட இருக்கிற students analyze பண்ணி, we found out there are multiple things which are preventing them to speak in English. So, அப்படி இருக்கிற சில struggles எல்லாம் வந்து நம்ம note down பண்ணி, நம்ம இந்த particular seriesல address பண்ண போறோம். First and foremost thing வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களோட vocabulary skill வந்து கம்மியா இருக்கிறது. So, the lack of vocabulary தான் வந்து most of usக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்கிலீஷில் பேச விடாமல் பண்ணுறது. ஸோ அதுலேயும் பர்டிகுலர்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் டுடேஸ் ஜென்ரேஷன் வி ஆர் யூஸிங் ஆர் டிபெண்ட் ஆன் ஏஐ டூல்ஸ்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்தெந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டர் அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங், ஸோ ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணும்போது வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். லைக் உங்களோட டோன் எப்படி இருக்கணும், உங்களோட குவாலிட்டி ஆஃப் கான்டென்ட் எப்படி இருக்கணும், அண்ட் வந்து வேர்ட் கவுண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றது. இந்த 3 ஏரியாவை நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ உங்களோட டோன் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மலாக இன்ஃபார்மலாக அப்படின்றது சொல்லணும். ஸோ ஃபார்மல் ஆர் இன்ஃபார்மல் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் ஃபார்மல் இஸ் கோயிங் டு பி வித் தி அஃபீஷியலி என்விரான்மெண்ட் ஆர் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் சொல்லணும்னா இட் இஸ் ஃபார்மல். இன்ஃபார்மல் வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிறது வந்துட்டு இன்ஃபார்மல். பர்சுவேசிவ் இஸ் த செகண்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட். ஸோ பர்சுவேசிவ் அப்படின்றது ஒரு அப்பீலிங் கான்டென்ட். ஓகே, டு த பாயிண்ட் வந்து நான் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா தென் யூ ஷுட் யூஸ் த வேர்ட் பர்சுவேசிவ். த லாஸ்ட் வேர்ட் இஸ் ஹியூமரஸ். ஹியூமரஸ் அப்படின்றது ஒரு காமிக்கலி என்னோட கான்டென்ட் வந்து நீ ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னா த ஏஐ டூல் வில் ஜென்ரேட் யூ அக்கார்டிங்லி டு தட். We have to focus is the quality of the content. When we speak about quality, again there are 3 important words which you can try with your AI tool. First thing is unique, next is professional, and the third one is appealing. So unique அப்படின்றது it is exceptionally good or different content. மற்றது மாதிரி இல்லாமல் தனித்துவமாக இருக்கிறது தான் வந்துட்டு யூனிக் அப்படின்ற வேர்டு வந்து மீன் பண்ணுறது. செகண்ட் வந்துட்டு ப்ரொஃபஷ்னல். ஸோ நான் ஒரு கோட் ஜென்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு யூ கேன் யூஸ் த வேர்ட் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு. தேர்ட் வந்து அப்பீலிங் கான்டென்ட் அப்படின்னா நம்ம என்ன செட் ஆஃப் ஆடியன்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப என்கேஜிங் கான்டென்ட்டாக இருக்கணும் அப்படின்னா யூ ஷுட் யூஸ் த வேர்ட் அப்பீலிங். Next, moving with that, we are going with the word count. Word count is very important. இல்லாட்டினா உங்களோட ஏஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக சில நேரம் கான்டென்ட் கொடுத்துரும், இல்லாட்டினா அன்வான்டட்லி லென்த்தி கான்டென்ட்டும் நம்மளோட டூல் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ இன் ஆர்டர் டு ஓவர் கம் தட் ஹசார்ட்ஸ் யூ கேன் யூஸ் த எக்ஸாக்ட் வேர்ட் கவுண்ட். ஸோ யூ கேன் யூஸ் இட் லைக் ப்ரீஃப், ஷார்ட், இல்லாட்டினா டீட்டெயில். ஸோ ஷார்ட் அப்படின்றது ரொம்ப சின்னதாக ஒரு கான்டென்ட், ஒரு 3 to 5 லைன்ஸில் இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 மார்க் கொஸ்டினுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஆன்சர் எழுதுகிறோமோ அதுதான் வந்து ஷார்ட் அப்படின்னு சொல்கிறது. ப்ரீஃப் இஸ் கோயிங் வித் த நெக்ஸ்ட் லெவல். லைக் ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஆன்சர் எழுதுகிற மாதிரி, லைக் ஒரு 5 to 7 சென்டென்சஸ் இருந்தால் போதும் அப்படின்னா யூ கேன் யூஸ் த வேர்ட் ப்ரீஃப். நெக்ஸ்ட் வந்து டீட்டெயில், ஒரு லென்த்தி கான்டென்ட் வேணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் த வேர்ட் டீட்டெயில். ஸோ இந்த 3 இதுவுமே வந்துட்டு டிட்டர்மைனிங் த குவாலிட்டி ஆஃப் த கான்டென்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டாஸ்க். சம்டைம்ஸ் we are also providing task to our AI tool. இந்த ஒர்க்கை நீ எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சின்ஸ் we are not having time to read a complete book, ஒரு என்டையர் புக்கை பற்றி நம்ம படிக்க முடியலன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த புக்கோட பர்டிகுலர் டைட்டிலும் அவங்களோட ஆத்தரோட நேமையும் நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு சம்மரைஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் வேர்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த என்டையர் புக்கை உங்கள் ஏஐ டூல் என்ன பண்ணும், சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். லைக் ஒரு ஷார்ட் நோட்டை உங்கள் கையில் வந்து கொடுக்கும். அண்ட் நான் ஆல்ரெடி ஒரு கான்டென்ட் வந்து எழுதியிருக்கிறேன், இந்த கான்டென்ட்டை எலிவேட் பண்ணி கொடுங்க, அப்கிரேட் பண்ணி கொடுங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் த வேர்ட் ரீஃப்ரேஸ் ஆர் வந்து பேராஃப்ரேஸ். அந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட கான்டென்ட்டை அட்வான்ஸ் vocabulary யூஸ் பண்ணி உங்களோட ஏஐ டூல் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் அப்படின்றது வேறு என்ன லாங்குவேஜில் இருந்தால் கூட ட்ரான்ஸ்லேட் இன் டூ அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன லாங்குவேஜில் கேட்குறோமோ அந்த லாங்குவேஜில் ஏஐ டூல் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். லாஸ்ட் திங் இஸ் ஜென்ரேட். ஸோ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதை நான் வந்துட்டு கொடுக்குறேன் உனக்கு, நீ எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா you can use the word generate. Hope all these words are useful to you to improve your effectiveness in the content generation with your AI tool. Thank you for watching this video. Make sure to subscribe our channel by hitting the bell icon.